நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஹாரர் படமாக எடுக்கப்பட்ட ஸ்டோரேஜ் 24 அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே லண்டன்ல வந்துட்டு ஒரு மிலிட்ரி பிளேன் பார்த்தீங்கன்னா நகரத்துக்கு நடுவில் போயிட்டு கிராஷ் ஆகுது. ஸோ அந்த பிளேனோட உதிரி பாகங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி முழுக்கவே பரவி இருக்கும் போது ஸ்டோரேஜ் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வித்தியாசமான ஒரு கிரீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த கிரீச்சர் கிட்ட இருந்து அவங்க எல்லாருமே எப்படி சர்வை பண்றாங்க, கடைசியா உயிரோட யாரு தப்பிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா மேக்கிங் வைஸ் வந்துட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல மாஸ்டர் த்ரில்லர் படமா வந்திருக்கும். தென் படத்துல அந்த மாஸ்டருடைய சிஜே ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அதோட கேரக்டரோட கதைக்களம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு கனெக்டே ஆகலை. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான மாஸ்டர் படமாக தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.